இந்த வீட்ல இருக்கிற மத்த எல்லாருமே என்னை எதிரியா தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ என் வயித்துல இருந்து பிறந்த குழந்தைய மட்டும் பாசத்தோட பாத்துப்பாங்களா என்ன? இப்ப திருத்தணிகையையும் எதிரியா தான் பாக்குறாங்க. அப்புறம் எப்படி நான் குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு போக முடியும்? குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கு. சரி, வேணும்னா உங்களுக்காக நான் வாக்கிங் போகாம விட்டுறேன். பேசாம இருந்தா எப்படி மாமா? இப்ப கூட உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும்னு நான் நினைச்சேன். அப்படி போறதா இருந்தாப்போ குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஏன் நாங்க யாரும் பாத்துக்கலையா? நாங்களாம் குழந்தைய ஒழுங்கா தான் பாத்துட்டு இருக்கிறோம். நீ இந்த மாதிரி நீ எங்க வேணா போ. ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒண்ணு குழந்தை ஏன்ட்ட கொடுத்துட்டு போ, இல்ல வெண்ணிலா கிட்ட கொடுத்துட்டு போ. நாங்க பாத்துக்கிறோம். பேய் சுத்துற நேரத்தில் நீ வேணா வெளியே போ, குழந்தைய கூட்டு போகாத. எங்க போனாலும் ஜிங்குன்னு குழந்தைய தூக்கிட்டு போயிருது. இன்னும் சொல்லக்கூட தூக்கம் வருதோ? சரி தூங்கலாமா? முத்துமாமா. வந்துட்டேன். என்ன தூங்கிட்டு இருந்த? முழிச்சிட்டியா? இல்ல முத்துமாமா, குழந்தை பக்கம் நீ இருப்பேன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கண்ணு அசந்துட்டேன். முழிச்சு பார்த்ததும் உன்னை காணுமா, அதான் என்னமோ ஏதோன்னு பதறிட்டேன். திடீர்னு நம்ம குட்டி பையன், நம்ம திருத்தணிக, அவனை பார்த்து வரலான்னு போனேன். அங்க போனா ரூம்லயே காணோம். இந்த பிசாசு இருக்கா பாரு ஸ்வேதா, இத்தனை மணி குழந்தை வெளியே கூட்டு போயிட்டு கேட்டா வாக்கிங் போறேன்றா. நான் கடு போய் கண்ணாபின்னு சத்தம் போட்டு விட்டேன். இல்லை, இத்தனை மணிக்கு போய் குழந்தைய வெளியே கூட்டு போகலாமா? அங்கங்கே அந்த நோய் இந்த நோயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பனி வேறு பெஞ்சிட்டு இருக்கு. சொல்லிட்டேன், இனிமேல் உனக்கு எங்கேயா போனால் நீ போ, பொண்ணு குழந்தைய என்கிட்ட கொடு, இல்லைன்னா வெண்ணிலா கிட்ட கொடுன்னு நான் ரொம்ப கராராக சொல்லிட்டேன். பாவம் குழந்தை. நான் சொல்கிறது சரிதானே? கரெக்ட். சரி, நீ தூங்கு படுத்துக்கோ. சரி முத்துமாமா, நீ சொன்னா சரிதான். நான் நினைச்ச மாதிரியே முத்தரச மாமாவுக்கு ஒரு பாசம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு மொத்தமா அவரை ஏன் பக்கம் இழுத்தாகணும்? என்ன பண்ணலாம்? என்ன மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அசந்து தூங்கிட்டாரா? விடக்கூடாது. நாம நினைச்ச விஷயத்தை அடையிற வரைக்கும் தூங்க விடக்கூடாது. எதுக்கு இத்தனை வாட்டி போன் பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு நீ போன் பண்ணிட்டே இருக்க? இப்போ மாமா, குழந்தைக்கு உடம்பு எதுவும் சரியில்லை மாமா. திடீர்னு வெடுக்குன்னு உடம்பு இழுக்குது. அவ கண்ணு முழிச்சு ஏதோ ஒரு மாதிரி அழுறான். என்னாச்சும் ஏதாச்சும் எனக்கு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வரீங்களா? வர குழந்தைக்கு என்னாச்சோ வெண்ணில விழுப்பலாமா? வேண்டாம்.
மாமா வந்துகிட்டு இருக்காரு. முழிச்சிட்டு இருக்கிற குழந்தைய நாம இப்ப அழ வச்சாதான் நாம மாமாவை ஏமாத்த முடியும். முதல்ல அழ வைப்போம். ஐயோ, என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? என்னன்னு தெரியல மாமா. நேத்து நீங்க சொன்னப்போ நான் அதை உணரல. அந்த தப்பை இப்பதான் நான் உணர்றேன். வெளியில தூக்கிட்டு போனப்போ காத்து கருப்பு அண்டுச்சோன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி உடம்பு தூக்கி தூக்கி போடுது. கொடு. ஒண்ணுலடா. சரி 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 சரி. ஒண்ணுலடா. சரி 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 சரி. ஒண்ணுலடா. சரிடா சரி. ஐயோ மாமா, உங்க அரவணைப்புல உங்க பேச்சு கேட்டதும் அவன் அமைதி ஆயிட்டான். சரி இந்த பார்த்து குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. படுக்க வை, நாளைக்கு டாக்டர் வர சொல்றேன். மாமா, மறுபடியும் குழந்தை அழுதா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலனா இங்கேயே படுத்துக்க முடியுமா? எது? ஐயோ, நம்ம குழந்தைக்காக தான் கேக்குறேன் மாமா. பாவம் இல்ல, சின்ன குழந்தை. மாமா, நான் பாய் விரிச்சு கீழே படுத்துக்கிறேன். நீங்க குழந்தையோட படுத்துக்கோங்க கட்டல்ல. மாமா, நான் இந்த குழந்தைக்கு அப்பாவா நினைச்சு கேட்கல. உங்க உடம்புல கருப்பண்ணசாமி குடிக்கொண்டிருக்கு. நீங்க குழந்தை பக்கத்துல படுத்தீங்கன்னா குழந்தைய எந்த காத்து கருப்பும் அண்டாம இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஒண்ணும் இல்லடா. ப்ளீஸ் மாமா. மாமா, நீங்க படுத்துக்கோங்க.
என்ன முத்து மாமாவை காணோம்? இந்த நேரத்துல எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அந்த குழந்தைய பார்க்க போயிருப்பாரோ? குழந்தைங்க கொஞ்சம் நீ பால் கொடு வெண்ணிலா. பால் நல்லபடியா சுரக்குமா. பால் தான் எனக்கு போதுமான அளவு இருக்கே முத்து மாமா, அப்புறம் எதுக்கு இது? அதே 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா? பொன்மகளும் இருக்கா, நம்ம குட்டி பையன் திருத்தணியும் இருக்கான் இல்லையா? மாமா, கொஞ்சம் என் கூட வரீங்களா? எங்க? தர்கா வரைக்கும் போகணும். போயிட்டு வந்துடலாமே. எதுக்கு? நீங்களே பாத்தீங்கல்ல, ராத்திரி குழந்தைக்கு பயத்துல பொடுமெல்லாம் எப்படி தூக்கி போட்டுச்சுன்னு. அதான் தர்காவுக்கு போய் அங்க இவனுக்கு பாய பார்த்து மந்திரிச்சு தாயத்து கட்டினா உடனே சரியாயிடும். வாங்க போயிட்டு வரலாம். அது நீ வெண்ணிலா கூட்டிட்டு போ. என்ன மாமா புரியாம பேசுறீங்க? அவளும் பச்சை உடம்புக்காரி தானே. இந்த குழந்தை தானே பயந்துருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன். சரி, அப்ப பூங்குதி வேணா நீ கூட்டிட்டு போ. அவங்களுக்கு தலைவலின்னு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தையும் இல்ல, நான் என்ன பண்ணட்டும்? இல்லை வேணாம் வேணாம், பூங்குதியை கூட்டு போனா பாயை பயந்துருவாரு. நீ ஜனனி எல்லாம் கலையை கூட்டிட்டு போ. மாமா, அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது, என் குழந்தையும் பிடிக்காது. சரி விடுங்க, எனக்கு வந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். நானே போய் தனியா தீர்த்துக்கிறேன். நான் என்ன உங்களை என் கூட பீச்சு பார்க்குன்னு சுத்தவா கூப்பிடுறேன்? நம்ம குழந்தைக்கு மந்திரிச்சு தாயத்து கட்டுறதுக்காக தானே கூப்பிடுறேன். ஒரு அப்பாவா குழந்தைக்கு முடியலங்கும் போது வரலன்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும் மாமா? அதுக்கு இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். இரு இரு, சரி நானே வரேன். தெரியும் மாமா, இந்த பையன் உங்களை காந்த மாதிரி இழுப்பான்னு நான் நினைச்சது தப்பாகல. இவனை வச்சுதான் மொத்தமும் உங்களை ஏன் பக்கம் திருப்ப போறேன். கலை, ராத்திரியெல்லாம் சரியா தூக்கமே இல்ல. கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். முத்து மாமாக்கு காப்பி போட்டு கொடுத்தியா? இல்ல. ஏன்? முத்து மாமா சீக்கிரமா மில்லுக்கு கிளம்பி போயிட்டாரா? என்ன கலை, ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? அது ஸ்வேதா குழந்தை கையில வச்சுக்கிட்டு முத்தரசன் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து கிளம்பி வெளியில போயிட்டாங்க. என்ன சொல்ற? இங்க பாரு வெண்ணிலா, இனிமேலும் நீ முழிச்சுக்காம தூங்கிட்டு இருந்தா மொத்தமா தூங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த ஸ்வேதா
பாச வலைங்கிற பேர்ல ஒரு மாய வலைய முத்தரசன் மாமாக்கு விரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன கலை சொல்ற? ஆமா வெண்ணிலா, அவ மெல்ல மெல்ல மாமாவ தான் பக்கம் இழுக்கிறதுக்கு முன்னாடி நீ தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்ல உன் முத்து மாமா உனக்கு இல்ல. என்ன நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? பார்த்த அந்த நிமிஷமே நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கணும். இல்ல வெண்ணிலா நீ வச்சு கூப்பிட்டு இருக்கணும். நான் என்ன பண்ணட்டும் கார்த்தி? எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இல்ல மிகப்பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. ஸ்வேதா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்யறா. அவளை கொஞ்சம் விட்டா முத்தரசன் மாமாவை அபகரிச்சிருவான்னு சொன்னேன். அதுக்கு அண்ணி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது? அண்ணி என்ன நீ இப்படி சொல்றீங்க? தயவு செஞ்சு ஸ்வேதாவுக்கு எந்த இடமும் கொடுக்காதீங்க. அவ கண்டிப்பா முத்தரசனா அபகரிக்கிற எண்ணத்தோட தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. குழந்தைய காரணம் காட்டி அனுதாபத்தை தேடிக்கிட்டு அவ காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கா. நீ இல்ல நீ இதை நம்ம தடுத்தே ஆகணும். முத்துமாமா, திடீர்னு எங்க போயிட்ட? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இல்லை வெண்ணிலா, அது நேற்று ராத்திரி குழந்தை பயந்துருச்சு இல்லையா, அதுக்காக தான் ஸ்வேதா தர்காவுக்கு போய் குழந்தைக்கு வந்துருச்சு தாயத்தை கட்டிட்டு வரணும்னு சொன்னா, அதான் போயிட்டு வந்தேன். ஏன் முத்துமாமா, ஸ்வேதாக்கா குழந்தையோட வெளியில போறேன்னா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே. இல்லை, அது தர்காவுக்கு போகணும்னு சொன்னா அதான் போயிட்டேன். சரி முத்துமாமா, இப்ப வேணா அவங்க கூப்பிட்டதும் போயிருப்ப. ஆனா நேத்து ராத்திரி நம்ம ரூம்ல இருந்து ஸ்வேதாக்கா ரூம்க்கு போனல, அப்ப ஏன் முத்துமாமா என்கிட்ட சொல்லாம போன? அது திருத்தணிகைய பார்க்க போலான்னு போயிருப்ப. சரி, போனது போயிட்ட. போய் பார்த்துட்டு திரும்பி நம்ம ரூம்க்கு வந்திருக்கலாம். அப்படி பண்ணாம ராத்திரி பூரா ஏன் மாமா அங்கேயே தூங்குன? சொல்லு முத்துமாமா, திருத்தணிகைய பார்த்துட்டு திரும்பி வராம அந்த ரூம்லயே தூங்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. அவனுக்கு மந்திரிக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் தர்காவுக்கு போயிட்டு வந்தேன். அதே மாதிரி நேற்று நைட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக தான் உன்னை எழுப்பல. அங்கே போனதுக்கப்புறம் என் உடம்புல கருப்பண சாமி இருக்கிறதுனால நான் பக்கத்தில் இருந்தால் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவன் சொன்னான். அதனால நானும் அங்கே இருந்தேன். குழந்தை தூங்கணும் வந்ததில் தான் நினச்சேன். அப்புறம் கடைசியில் நானே அசந்தேன், அப்படியே போய்ட்டு தூங்கிட்டேன். இதெல்லாம் அப்படியே எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். சரி, இப்போ அதை சொன்னது புரிஞ்சுது இல்லை? செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, அப்பாவை தேடினீங்களா? இங்க பாருங்க. சரி, வாங்க 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 வாங்க. தொடாத முத்துமாமா. இல்ல, வெளியில போயிட்டு வந்திருக்க. கை கால் கழுவாம குழந்தைய அப்படியே தொட்டா குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம ஆயிடும். அதனால போய் கைய கழுவிட்டு வந்து குழந்தைய தொடு முத்துமாமா. அதுவும் சரிதான். செல்லக்குட்டி, அப்பா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். குட்டி பையா, உன்ன காரணமா வச்சுதான் முத்தரச மாமாவை ஏன் பக்கமா அழுதுகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் முழுசா அழுக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடு, என் செல்ல குட்டி இல்ல. அது நீ நினைக்கிற மாதிரி நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன சண்டை போட வந்திருக்கியா? இது பாரு, இந்த குழந்தைய பாரு, ஆம்பளை பையன்.
முத்தரசன் மாமாவுக்கு தான் இவனை பெத்தெடுத்திருக்கேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் பேசு. ஏய், கேவலம் அல்ல உனக்கு? ஒரு குழந்தைய காமிச்சு அண்ணனை உன் பக்கம் திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கியே. இவன் உன்கிட்ட இருக்கிறதுனால தானே அப்பப்ப ஏதாவது சொல்லி அண்ணன் அந்த ரூமுக்கு வர வைக்கிற. இனிமே உனக்கு அந்த சிரமமே வேண்டாம். குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன். ஏய் ஏய், இவன் ஏன் குழந்தை, மரியாதையா வெளியே போ. என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஏன் குழந்தைன்ற? அதான் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுல, முத்தரசன குழந்தைன்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் தம்பி நான், எனக்கு இந்த குழந்தைய தூக்க முழு உரிமை இருக்கு. எனக்கும் முத்தரசன் மாமாவுக்கும் பிறந்த குழந்தைங்கிறதுனால எங்க 2 பேரு தவிர வேற எவனுக்குமே உரிமை கிடையாது. சீ, குழந்தைய முறை தவறி பெத்தது இல்லாம உரிமை வேற கொண்டாடுறியா? ஏய், என்ன விட்டா எல்லாம் மீறி பேசிட்டு போற? சிறுப்பால் அடிப்ப ராஸ்கல். என்ன சொன்ன?